வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிதா அப்படின்ற ஒரு படம் எடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஒரு நல்ல கலைஞர்களுக்கு எழுச்சி ஏற்படுத்துகிற மாதிரியும் வாழ்க்கையில் தூக்கி விடுற மாதிரியும் கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம், எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு படம் இல்லை 3 படம் எடுக்குது அப்படின்ற போது உண்மையாகவே பிரமிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு சுகனை பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, சார் ஒரே நாள் தான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சும்மா விளையாட்டுத்தனமா சொல்கிறாரு, ஒரு நாள் எப்படி படம் பண்ண முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஆரம்பித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை நல்லபடியாக கரெக்டாக சொன்ன டைமில் காப்பாற்றின சுகனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைரக்டர் பண்ண சாதனையை விட ப்ரொடியூசர் பண்ண சாதனை என்னன்னா, ஒரே டைரக்டர் ஒரே ப்ரொடியூசர் 2 பேரும் சேர்ந்து 3 படம் டைரக்ட் பண்ண முதல் விஷயம் அப்படின்னா இது டைரக்டர் பண்ண சாதனை இல்லை, ப்ரொடியூசர் பண்ண சாதனைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் இதை ரிலீஸ் படம் எடுத்து முடிச்சு ஒரு 6 மாதம் ஆச்சு. இதை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்க ஒரு தருணத்தில் ஒவ்வொருத்தரோட அனுபவம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ஒரு ஐடியா கேட்கும்போது இதில் ஒவ்வொரு நடிகர்ஸும் ஒவ்வொரு ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் எப்படி வரும் எப்படி இருக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலையும் பார்த்த அந்த சந்தோஷம் இதில் அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சந்தோஷத்துக்காக ரிலீஸ் பண்ண படம் தான் பிதா. இதுல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி ஆர்டிஸ்டும் சரி எல்லாரும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு ஓடி இந்த படம் முடிச்சது. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, நான் இருந்து பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தமே தவிர்த்து இந்த படம் ரிலீஸ் பண்றதுல எனக்கு முழு திருப்தி சந்தோஷம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இன்னும் 2 படம் எடுத்திருக்கோம். இதை இந்த படத்தை பேஸா வச்சு இன்னும் இதே மாதிரி திரைப்படத்துல அது நல்ல வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருக்க எல்லா இளைஞர்களுக்கும் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்துல எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்டரி செயல்படணும்னு நினைக்குது. ஸோ நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த திரையுலகத்தை சேர்ந்த முக்கியமான புள்ளிகளுக்கும் வணக்கம். எங்களுடைய குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார், அரவிந்த் சார், மாஸ்டர் மகேந்திரன் சார் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆக்சுவலாக இந்த படம் இதுக்கு முன்னாடியே சுயம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து 6 யூனிட்டாக பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம் 24 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. இது அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது 2 யூனிட் தான். ஃபுல்லாக திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட்டு, வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெல்லாம் ஒரு 2 யூனிட்டு. இதை வச்சு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்தில் உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும் அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையா நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் சார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும். சிவராஜ் சார் பேசிக்காக ஆடிட்டரு, என்னோட அக்கௌண்ட்ஸ் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இங்கேயே அக்கௌண்ட் ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே, வேலை பார்ப்பாங்களே, கார் அப்படி ஒரு டக்குன்னு இருக்கும், கடற்கரை 4 வீலெல்லாம் எடுத்து மாட்டாங்க அப்படி போய் அந்த மாதிரி இந்த ஒரு எப்போ அந்த அருள்மணி சார் ஒரு வாழ்த்தை சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் இந்த தேனி குட்டியும் எறும்பு புத்தியும் களைச்சி விட்டா மாதிரி ஆளாருக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியல. தடவை நடிச்சுட்டே இருந்தோம். சார் ஒரு டீ சாப்பிட்டுமா, குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், ஷார்ட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க. கேமரா முன்னாடி நடிச்சனா இல்லை சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சனான்னு தெரியாத அளவுக்கு அங்கங்கே கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு நான் பார்த்தேன்னா, ஜென்ரலாக ஒரு நார்மலாக சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள் 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்களில் ஒரு காமெடி ட்ராக் கொடுத்தா அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். ஆனால் இதுக்கு டைமே கிடையாது. இதுதான் சார் டைலாக், இங்கே தான் சார், இது எவ்வளோ சொல்ல முடியும் சார், இதுக்குள்ளே சொல்லுங்க சார், டக் 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 அவ்வளோதான். அது எவ்வளோ மின்னல் வேகத்தில் அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ளே நம்மளோட இன்புட்ஸை போகிறது தான் அங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது.
பட் கூட நடித்த ஆதேஷ் அண்ட் மாரிஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களாக இருந்ததுனால அவங்க இன்புட் போட நான் இன்புட் போட படன்னு அந்த சீன் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சு. இந்த படத்தை தன் படமா எடுத்து தோளில் சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பாலாக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்லுவேன். ரியலி கிரேட். பல விஐபிஸ் கிட்ட வந்து வீடியோஸ் பைட் வாங்கி கொடுக்கறது, இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி சூப்பர். என்னுடைய மேலான ரிக்வஸ்ட், இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்ல ஒரு டாக்டர் வச்சுங்க. ஓகே, பிபிலாம் ஏறிடும் போல இருக்கு, என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு. இதே மாதிரி இன்னும் 2 படம் அடிச்சா வைத்தியமே ஆகிடும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்கா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. பட் மொத்த தொழில்நுட்ப கலைஞர், கேமராமேன்ல அந்த யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆர்ட்டுன்னு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் பிளஸ் இயக்குனருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம், இவங்களால தான் இந்த விஷயம் இவ்வளவு ஸ்பீடா நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமா மாறிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா, அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ற படத்துல நம்மளும் இருக்கோம், நம்மளும் நடிச்சோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்கு. பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை. நீ செல்லுல எடு, 10 ரூபாய் எடு, 20 ரூபாய் எடு, கோடி கணக்கில் எடு, 1000 கோடி போட்டு எடு, படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமா கொண்டு போய் சேர்த்தியா, அதுதான் கணக்கு. ஸோ அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான். இது பெரிய படம் தான், சின்ன படமே இல்லை. ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம், சாதாரண படம்ன்றதே கிடையாது. நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள். நல்ல படத்தை கன்ஃபார்மா இப்ப இருக்கிற சோசியல் மீடியால நல்லா இல்லைன்னா சுத்தம், நல்லா இருந்ததுன்னா ஓஹோ தான். அதனால நல்லா இருந்ததுன்னா மீடியா முதற்கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்க நான் நம்புறேன். ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் வணக்கங்கள். பிதா இதில் வந்து முதல்ல நான் என்னுடைய டைரக்டர் சுகன் சாருக்கு என்னுடைய முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ஜி சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் காணிக்கையாகிறேன். ஏன்னா அவங்களுடைய பெரிய கனவு, எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு, எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு, இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் என்னுடைய இந்த பயணத்திலேயே தொடர்ந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷ போராட்டம். 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய விலாசத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் பல அவமானங்கள் அதெல்லாம் நிறைய எல்லாருக்குமே ஏற்பட்டது தான். நம்ம எனக்கும் நம்ம எல்லாருக்குமே எல்லா கலைஞர்களுக்கும் ஏற்படுற விஷயம் தான் அது. என்ன சொல்ல. அப்புறம் என்னென்னா இதில் வந்து நான் உண்மையை கூட நடிச்ச நடிகர்கள்லாம் வந்து சாம் சார் சொன்னார், எதுவுமே நாங்கள் பெட்டமெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி நான் சாம் சார், மாரிஸ் ராஜா எங்கள் 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவர் சாம் சார் பேசும்போது அவங்களுக்கு காமெடி ஆகிடுது. அவர் டப்புன்னு ஒரு காமெடி டக்குன்னு விட்டு போடுவார். அது அந்த டைலாக்லேயே இருக்காது. என்ன ஜி அப்படின்னா உடனே அவர் போட்டு அவர் பேசுவார். ரொம்ப நல்லா இருக்கும். கூட ஒர்க் பண்ண ரொம்ப சாம் சார் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் டீமில் இருந்தது மாரிஸ் ராஜா. ஸோ டோட்டல் இந்த படத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே நாள் டென்ஷன் எங்களுக்கு வந்து ஒரு நாள் தூக்கமே இருக்காது. நைட்லாம் தூக்கமே இருக்காது. அந்த தூக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக லுக்கில் இருக்கணும். டைலாக்கு வந்து நம்ம பெட்டர்மெண்ட்டுக்கு போக முடியாது. பெட்டர்மெண்ட் அந்த கொடுத்த அந்த ஷார்ட்டுக்குள்ளேயே அந்த பெட்டர்மெண்ட் டைலாக் பேசி ஆகணும். லைவ் கிட்டத்தட்ட லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதை மெயின் வந்து லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து டேக்கும் வாங்க முடியாது. ஒரு டேக் அடுத்த டேக் போக முடியாது. ஸோ அந்த பரபரப்புறம் இப்போ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ணி இங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துலயே எங்கேயுமே உட்கார கூட இருக்க முடியாது. அங்கே கேமரா வச்சுருவாங்க, திருப்பி இங்கே லைட் ரெடி பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த பரபரப்பாக சூழ்நிலை இருந்தது. இவருக்கு சுகன் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட பிகினிங்கில் சொல்லும்போது, சார் நீங்கள் இதில் ஒரு லீட் கேரக்டர் பண்ணுறீங்க, இது மாதிரி நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ள படம் பண்ணுறோம் சார். 24 ஹவர்ஸ் ஏற்கனவே படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை சார் இது 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னும்போது, இல்லை பண்ண முடியும் சார். அது எனக்கு ஒரு பிரமிப்பாக எப்படி பண்ண போகிறோம், ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு இனம் புரிய ஒன்று அந்த எப்படி பண்ண போகிறோன்ற விஷயம். டைலாக்லாம் எங்களுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே டைலாக்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் டைலாக் கொடுத்துட்டா கூட நம்ம ஸ்டேஜ் நான் ட்ராமா பண்ணுற மாதிரி தான். என்னதான் டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் விஷயம். அது மாதிரி அன்றைக்கி பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இதில் வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிடுற வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் டெக்னீஷியன்ஸ், அவங்க அந்த லைட்மேன்ஸு, அவங்கெல்லாம் வந்து அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ யாருமே கடமைக்கு வேலை பார்க்காம அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் டீமு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாமே இந்த படத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஒரு விஷயந்தான், நல்ல படத்தை நீங்கள் தான் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க.
நல்ல படம் வந்திருக்கு, நாங்கள் அந்தளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கோம். சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம தியேட்டருக்கு வாங்க. இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது மக்களான நம்மளுக்கு தான். இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளே மறந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற ஒரே இடம் வந்து 2 இடம். அது வந்து ஒன்று கோவில், இன்னொன்று சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா இந்த சாதம் இது அழிவிடாமல் காப்பாற்றுறது வந்து மக்களாகி நீங்கள் தான். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள இடத்துல வந்து கண்டென்ட் உள்ள படத்தை வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் தேட்டரில் முக்கியமாக நீங்கள் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ஸோ உங்களை ஆதரவு என்னைக்கு வேணும். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த அளவு நான் சினிமாவில் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பத்திரிகை உலகமும் ஊடக உலகமும் தான். இது எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துட்டு நம்புகிறேன். அவர் உண்மையாக பெருசாக சந்தோஷப்பட்டிருப்பார். எங்கள் அப்பா ஒரு கலைஞனா. எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிடுறேன். ஸோ வந்திருந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஒரு தெய்வம் இந்த 4 பேருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிற என்னோட குருக்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் என்னோட நண்பராக நான் பார்க்குறேன் என்னோட சுகனை. 2014-15 தெரியும். அவன் பேப்பரில் பேனா வச்சதுலேருந்து இந்த சினிமாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது நண்பா உனக்கு இதில் ஒரு பெரிய ரோல் கிடையாது, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கதையாக தான் இருக்கும், ஆனால் நீ ஒரு மெயின் கேரக்டராக இருப்ப, பண்ணுவியா, உனக்கு வந்து இது இல்லையான்னு. நீ இவ்வளோ சிரமப்படும் போது நான் இது கூட பண்ணலன்னா நான் ஒரு நண்பனாக வந்து இது இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்காக இருக்கட்டும் நான் நினச்சி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு இதுவாக தான் இது அமைஞ்சிருக்கு. 2வது, இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னா சிவராஜ் சார், ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படத்தை வந்து சுகன் ஒரு விதமா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கை கொடுத்து பயங்கர லெவல்ல தூக்கி விட்டது மிஸ்டர் சிவராஜ் சார். ஏன்னா இதுல எவ்வளவு முக்கியம்னு எனக்கு ரொம்ப தெரியும். அதனால ரொம்ப சிவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுகனுக்கு வந்து ஒரு படம் இல்லை 3 படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாம்ஸ் அண்ணாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆபேஷ் அண்ணாவை சொல்லியே ஆகணும். ஒரு நூல் உள்ள போற லெவல்ல கூட ப்ரமோஷனை வந்து விட மாட்டாரு. அந்த படத்தை வந்து அவரோட ப்ரமோஷனா, அவரோட ப்ரொடியூசிங்கா எடுத்துக்கிட்டு, அவரோட விஷயமா எடுத்துக்கிட்டு யாரு பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. ஆனா ஆதேஷ் அண்ணா வந்து கண்டிப்பா சொல்றேன், அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அப்பா உங்க கூடவே இருக்காரு, அதனாலதான் நீங்க மேலும் மேலும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவரே வந்து நான் பண்றேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ரிகானா, அவங்களும் வந்து இந்த வில்லை ரோட்ல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. யாருமே இதுல வந்து முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா பிராம்ப்டிங்கே கிடையாது. பிராம்ப்டிங் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப பெருசா வந்து ஸ்கிரிப்ட் யாருமே பார்க்கவும் இல்லை. இதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டரு கணி சாருக்கு ரொம்ப நன்றி. அரவிந்த் சாருக்கு இங்க வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. அப்புறம் பிரதர் மகேந்திரன் சாருக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் பேரரசு சார் ரொம்ப மிகப்பெரிய டைரக்டர். இயக்குனர் பேரரசு சார் மிகப்பெரிய இயக்குனர். அவரும் நம்ம வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன படங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். இது யார் பண்ணுவாங்க, இவ்வளவு பெரிய இயக்குனர். ரொம்ப நன்றி சார், இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க வந்து கை கொடுக்கறது. அப்புறம் என்னோட ஒரு குரு மாதிரி சொல்லலாம், கேபிள் சங்கர் சார் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பேசிட்டேன். இந்த படம் எல்லாம் நல்லா வரணும். என்னோட எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லா டீமுக்கும் என்னோட நன்றியை சொல்லியிருக்கேன். பிஆர்ஓ சார் கோவிந்தாஸ் சார் ரொம்ப அழகா பண்றாரு. ரொம்ப 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 எவ்வளவு அழகா வந்து இந்த ப்ரமோஷன் பண்ணணுமோ, இந்த பட்ஜெட்ல எவ்வளவு சூப்பரா பண்ணணுமோ அந்த அளவுக்கு சார் வந்து இது பண்றாரு. ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இண்டஸ்ட்ரி ஆளுமைகளுக்கு நன்றி. பொதுவாகவே சிறுமுதிரிட்டு படங்களுடைய மேடைகளை அலங்கரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து வர்றது இயக்குனர் பேரரசு அவர்கள். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் அவர்களும் அதில் இணைந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களோட என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அருமை தம்பி அவருடைய ஒரு படத்தை எங்களோட கம்பெனி மூலமாக திரைக்கு கொண்டு வந்தோம். மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் எப்போவுமே
இண்டஸ்ட்ரியோட பார்வை பலவிதமாக இருக்கும். அவருமே பல விதங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான், ரொம்ப யதார்த்தமாக ஒரே கால் தான். உடனடியாக வந்து இந்த ஒரு சிறப்பிச்சிருக்காரு, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய பணிவான வணக்கம். அதிகமாக பேசக்கூடாது, டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும். இந்த படம் சில கசப்பான விஷயங்களும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் இருக்குது. இந்த படத்தில் முதல்ல நான் நன்றி சொல்கிறது யாருன்னா விச்சூர் தலைவர் சங்கர், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் தொடங்குறதுக்கு அவர் தான் முன் உதாரணமாக இருந்தார். ஸோ சில காரணங்களால் அவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆர்சிசி பில்டர் சதாசிவன் ஒருத்தர், அவர் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்ம பார்த்துருப்போமா நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே கடவுளை பார்க்கல. ஆனால் கடவுள் ரூபத்தில் வரைய பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு வரையும் கடவுளாக பார்க்குற ஒரு மனிதன் யாருன்னா என்னுடைய தயாரிப்பில் சிவராஜ் சார் தான். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது அவர் ப்ரொடியூசர் கிடையாது. ஒரு நல்ல ஒரு படம் பண்ணணுன்னா விச்சூர் தலைவர் சங்கரன் போய் பார்த்தேன், அவர் பேசினா அவர் பண்ணுறேன்னாரு. அதுக்கப்புறம் பண்ண போகும்போது சில சந்தர்ப்பவாதிகள் வந்து அவரை பண்ணக்கூடாது, நீங்கள் தலைவர் நீங்கள் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்கன்ட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஷூட்டு, காலையில் 10 மணிக்கு, மதியம் 2:30 மணிக்கு ஷூட்டு, காலையில் 10 மணிக்கு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த தருணத்தில் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறார், சுகன் வாழ்த்துக்கள். கத்தரி அழுகுறேன், சார் ப்ரொடியூசர் பண்ண முடியாதுன்ட்டாரு, என்ன பண்ணுறது தெரியலன்னு. அப்போ அவர் தான் ஆர்சிசி சதாசிவன்ட்டு, நான் இருக்கேன்ப்பா, அப்பா இருக்கேன்ப்பா, நீ பண்ணுப்பான்னாரு. ஸோ அவரால் முடிஞ்சதே இல்லையோ அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை படத்தை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டு போலீஸ் வரையும் வந்துருச்சு. பெரிய ப்ரெஷர், பேமெண்ட் கொடுக்க முடியல, அது இது நரகத்தில் இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். போலீஸ் சாம் சார் மூலியமா போலீஸ் வந்து சாம் சார்லாம் வந்து பெரிய சப்போர்ட். சாம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த டைம்ல லைட் யூனிட் வந்து லாக் பண்ணிட்டாங்க, நீங்க காசு கொடுத்தாதான் வெளில போக முடியும்ட்டு எல்லாரும் உள்ள மாட்டிட்டு. அப்போ சாம்சார் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சாரு. போலீஸ் வந்து அடுத்த செகண்டே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாங்க, நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லி நான் விட்டுறேன்னு. நானும் என் ஒய்ஃபு என் பையன் 3 பேரும் அப்படி அழுது நிற்கிறோம், என்ன பண்றதே தெரியாம நின்றுட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு சாம்சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சண்டே ஒன்னால எங்கேயும் போக முடியல. அப்போ வீட்டில் நகை அது போல எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கொடுத்துட்டு கேஷை வாங்கி, அப்புறம் சிவா சாரை வந்து நான் அவர் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன். அவர் சார் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். சிவா சார் ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் எனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, ஆனால் உங்களை நான் இன்னைக்கு கடவுளாக பார்க்குறேன், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியா சரிப்பா ஓகே ஒரு 5 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணினார். நான் வெளில போயிட்டு வெளில போகிறேன், அடுத்த செகண்ட் என் செல்ல ஒரு 10 லட்ச ரூபா போட்டு விட்டாரு. ஸோ என்னால் இன்னைக்கு வரையும் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த ஒரு செகண்ட் என்னுடைய உயிரை விடுறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஆனால் அவர் பார்த்துட்டு நான் செஸ்ட் அப்படி போயிட்டு வரதுக்குள்ளேயும் அக்கௌண்ட்டு 10 lakhs வரும்போது கடவுள் இருக்காருன்றதை நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். இன்னைக்கு வரையும் நீங்கள் என்ன நினைச்சீங்க, கடவுளான்னு நினைக்கிற ஒரு மனிதன் யாருன்னா அது என்னுடைய ப்ரொடியூசர். அவருக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டுருவேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தை எல்லாருமே என் ஃபேமிலியே அவர் கடமைப்படுத்திருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் சிவா சார் தான். சார் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய லைஃப் ஃபுல்லாக நான் இந்த லைஃப் மறக்க மாட்டேன். ஸோ நன்றி சார். அடுத்ததான் இந்த படத்தில் என்னுடைய முக்கியமாக சொல்லணும், என்னுடைய அசிஸ்டன்ட். இந்த படம் நீங்கள் நினச்சிருப்பீங்க 23 hours 23 minutes ஷூட்டிங் மட்டும்தான் எடுத்திருக்கோன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஷூட்டிங் மட்டும் இல்லைங்க, அங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷனும் நடந்துச்சு, மேலே எடிட்டிங் நடந்துட்டு இருக்கோம், லவ் டப்பிங்கு யாருமே இது பண்ண முடியாது. ஒரு சீன் எடுத்தா அடுத்த சீன் வந்து அந்த கார்டை எடுத்துக்கிட்டு பரவா வந்து கார்டை எடுத்துட்டு கேமராமேன் எடுத்து டிஏடி கிட்ட ஓடுவான். டிஏடி கிட்ட ஒன்று அங்கே டிஏடியில் வந்து இவன் வந்து அங்க இவன் கொடுத்துட்டு வந்துருவான். அங்கிருந்து அந்த காரை எடுத்துட்டு அதை கன்வெர்ஸ் பண்ணி அங்கிருந்து எடிட்டர் கிட்ட போகும். மேல எடிட்டரும் அதை பண்ணிட்டு இருப்பாரு. அங்கிருந்து அப்படியே மியூசிக் டேரக்டர் வந்து இந்த ரூம் எல்லாம் மியூசிக் பண்ண முடியாது, அதனால பண்ண முடியாது, கோச்சிங் போயிட்டாரு. அப்புறம் ரீல் ஒரு ரீலா அவங்க ரெடி பண்ணி எடிட்டர் அனுப்புவாரு, அங்கிருந்து ரீல் வரும். அதுக்கப்புறம் அங்கேயே டிஏ அது போனாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் லவ் டப்பிங்கும் வந்து ஒன்னா இருக்கிறதுனால அதோட 5.1 தான். ஸோ எல்லாமே ஆன் ஸ்பாட்ல 23 hours இந்த படம் நடந்துச்சு. அதனால தான் ஒரே நாள்ல இந்த படத்தை முடிச்சோம். எல்லாருமே சிங்கிள் டேக்ல கூட படம் 2 hours எடுக்கிறாங்க. நீங்கன்னா 23 hours எடுத்தீங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனே 23 hours எடுத்தோம். அதுதான் அது பெரிய எங்களுடைய சாதனை. ஸோ அதெல்லாம் மீறி அதுக்கப்புறமா நடிகர்கள் அவங்கள பற்றி சொல்லவே முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குட் ஃப்ரைடே நாங்கள் ஷூட் வைக்கிறோம். குட் ஃப்ரைடே போன வருஷம் அதுக்கு முந்தின நாள் எல்லாருக்கும் ரெஸ்ட்டு. அதுக்கு முந்தின நாள் தான் ரிஹர்சல். ஆதேஷ் பாலா சார்லேருந்து என் நண்பர் ஸ்ரீராம்லேருந்து சாம் சார் மட்டும் ஷூட்டிங்ல இருந்தாலும் வர முடியல. மீது எல்லா டெக்னீஷியன் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேமராமேனா ஆர்ட் டைரக்டர் 2 பேர் மட்டும் வந்துட்டாங்க.
இவங்க வந்துட்டாங்க. நான் ஒன்றுமே ரிகர்சல் பண்ணல, ஸ்கிரிப்ட் மட்டும் 1 வீக் முன்னாடி அனுப்பிச்சிட்டேன். எல்லாரும் வர சொல்லி, சார் இதுதான் லொக்கேஷன், இந்த இடத்துல தான் உட்காருங்க, இந்த இடத்துல தான் பண்ணுறீங்க, இந்த இடத்துல தான் இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க எல்லாமே சொல்லிட்டேன். ஹீரோயினையும் தம்பியை மட்டும் கோயில் திருவிழாவுக்கு வர சொல்லிட்டு, அம்மா இந்த மாதிரி பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்படி பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல போலீஸ் வருவாங்க, இந்த இடத்துல இது பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அதே மாதிரி பிளான் பண்ணபடி நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் பாலா சாருக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் கிரிவலத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவருக்கு ஃபீவர், செம்ம ஃபீவர். மனுஷன் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் நான் கிரிவலம் போயிட்டு வந்தேன், என்னால் நடக்கூட முடியல சார், ரொம்ப டயர்டாக இருக்குன்னாரு. எனக்காக ஒரு பக்கம் பார்த்தேன், ஐயோ ஒரு நாள் ஷூட் ஆச்சு, ஒரு எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை மட்டும் தான் போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் படிக்கவே இல்லை. ஷூட்டிங் இன்னைக்கு மதியானம் ஒரு 2 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், அடுத்த நாள் மதியானம் 1:30 மணிக்கு முடிக்கிறோம், 1:30 மணிக்குள்ள முடிக்கிறோம். ஆனா எங்களோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா 1:30 மணிக்குள்ள முடிச்சோம். அடுத்த எல்லாரும் ரெஸ்ட் தூங்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்க லைட் யூனிட் லாக் பண்ணதுனால அவங்களால வெளியே போக முடியல. எல்லாம் உட்காந்து அப்படியே பரபரப்பா பேசிட்டு இருக்கோம், என்னடா இப்படி போறது, பணம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க லைட் யூனிட் அவங்களை பார்த்து நாங்க சிரிச்சின்னு பேசிட்டு இருக்கோம். இத்தனைக்கு அவ்வளவு வரிகளையும் சிரிச்சின்னு பேசிட்டு இருக்கோம். அப்படியா அப்படியா அப்படின்னு சிரிச்சின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேல போலீஸ் வந்த பிறகுதான் நாங்க ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்தோம். நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இதுதான், படப்பிடிப்பு அனுபவம். இந்த அனுபவமே இல்லாம பண்ண படம் தான் பிதா. அதுக்கப்புறம் கலைஞர் நகர் 23 ஹவர்ஸ், இதோட ரெக்கார்டு நாங்கள் வருஷம் 23 ஹவர்ஸ்ன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், பிரஜன், லிவிங்ஸ்டன் சார், லவ் டுடே கதிர், அது இதுன்ட்டு. ஸோ எல்லாமே பெரிய பட்டாலும் அது இந்த படம் அனுபவமே இல்லாமல் எடுத்த ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிதா. எங்களுக்கு வந்து ஷூட்டிங் எப்படி இருக்க போகிறது, ரிகர்ஸ் எல்லாம் பக்கம் பிளான் பண்ணிட்டோம், எல்லாம் இது பண்ணியாச்சு, எடுத்து முடிச்சிட்டோம். அதுவே பெரிய அனுபவம். பட் 23 மணி நேரத்தில் நாங்கள் அந்த கிட்டத்தட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழாவுக்கு ஒரு 50,000 to 60,000 பேர் கிட்ட இருப்பாங்க அந்த திருவிழாவில். அந்த திருவிழாவில் படம் எடுக்கணும், எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க கேமரா இருக்கும், அவங்க கேமராவே ஏமாத்தணும், அங்கே எந்த பார்த்தாலும் போலீஸ் இருக்கும், போலீஸே ஏமாத்தணும். இதுல 2 சின்ன கேரக்டர், இல்லை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ஒரு சீன் வந்திருந்தாலும் அவங்க படத்தில் பேசுறது. சின்ராஜ் சார் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு ஒரே ஒரு சீன் தான் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாரு. போலீஸ் கேரக்டர் 2 பேர் வந்திருப்பாங்க, அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அரங்கமட்டா பிரபா எல்லாருமே வந்து அவங்க ஒரு சீன் வந்தாலும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த திருவிழாவில் அவ்வளோ சீட் பண்ணி அவ்வளோ பிளான் பண்ணி எடுக்கிறோம். அந்த பிரச்சனையும் மாட்டியே தப்பிச்சு படத்தை முடிச்சு இன்னைக்கு வந்து திரைக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், ஸோ எல்லாருமே நன்றி. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் ஸ்ரீராம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒரு 10-15 வருஷமா நண்பர். அவர் சொன்ன மாதிரி தான் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் நண்பா, ஆனால் நீ தான் ஹீரோ அப்படின்னு, நீ எனக்கு 0 கொடுத்தா கூட நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நடிச்சவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. சாம் சார் கேரக்டருக்கு ஏகப்பட்ட பேரை செலக்ட் பண்ணோம். யாருமே பெரிய பெரிய ஆக்டர்லாம் கூட செலக்ட் பண்ணி நடிக்க வைக்கணும்னு பார்த்தா எங்க சுத்தினாலும் சாம் சார் தான் வந்து நிற்கிறார். ஸோ அந்த நிற்கிறதோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இந்த படத்துல பெரிய அச்சீவ்மெண்ட். சாம் சாருக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. இந்த விழாவுக்கு வருகை தந்த எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. அரவிந்த் ராய் சாருக்கு வந்து நான் செல்ல பிள்ளை மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்துருவாரு. நான் வளரணும்னு ஆசைப்படுறதுல அவர் ஒருத்தர். அரவிந்த் ராய் சார் வணக்கம். பேரரசு சார் இது வரையும் நேரில் இது மீட் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சார் நல்லா அற்புதமா அழகா பேசுனீங்க, உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் சார் வணக்கம். ஜெனிஸ் சார் மூலியமா நீங்க வந்தீங்க, ஸோ உங்களுக்கு நன்றி. பௌரி ஹீரோ சைத், அவருக்கு ஒரு கதை சொல்லிட்டு வந்தேன். அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஒரு குட் நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் ரமேஷ் செல்வன், உளவுத்துறை, ஜனனம், இந்த படம்லாம் எடுத்திருந்தாரு. ஒரு முந்தானத்தை எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி சுதன் பேப்பர்ல போஸ்ட் பார்த்தோம்பா, வாழ்த்துக்கள் பண்ணாரு சார், ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ரொம்ப சந்தோஷம் சார்னு. என்ன பட்ஜெட்ல இந்த படத்தை பண்ணாரு சார், ஒரு சின்ன பட்ஜெட்ல தான் சார் பண்ணோம் அப்படின்னு. இல்லப்பா சொல்லுப்பா சொல்லுவா. அப்புறம் நான் சொன்னேன் இது பண்ணிட்டு, சரிப்பா ஒன்று பண்ண, நீ என்ன பண்ற, நான் வெளியூருக்கு போறேன், சண்டே வந்துடும், நீ மண்டே வந்து எனக்கு கதை சொல்லு, உடனே ஆரம்பிச்சுப்பா நவம்பர்ல படம் ரிலீஸ் பண்றேன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது திடீர்னு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே கஷ்டம், படம் ரிலீஸே ஆகல, அதுக்குள்ளேயே இவர் வந்து திங்கட்கிழமை கதை சொல்லிட்டு அவர்தான் அட்வான்ஸ் வந்துட்டு நவம்பர்ல படத்தை ரிலீஸ் பண்ணலான்னாரு. ஸோ அவர் படம் பண்றாரு பண்ணலன்றது 2வது விஷயம். ஆனால் என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அனு கிருஷ்ணா வந்து இந்த படத்துல காசு வாங்காம நடிச்சிருக்காங்க, ஹீரோயின். நாங்க தங்கச்சின்னு தான் கூப்பிடுவேன், ₹1 கூட காசு வாங்கல அவங்களுக்கு. அப்புறம் சிவன், அவரும் காசு வாங்கல, சேலத்துல வந்து நடிச்சிருக்காரு, அவரும் காசு வாங்கல. எல்லாருமே கம்மியா தான் காசு வாங்கினாங்க, காசு வாங்கலன்றதுக்கு மற்றவங்க காசு அதிகமாக வாங்கிட்டாங்களே, எல்லாருமே கம்மியா தான் வாங்கினாங்க.
இருந்தாலும் அந்த நட்புன்ற ஒரு இது வந்து இந்த படத்து மூலியமா ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணமோ அதில் நான் இவங்களை போடலன்னு அவங்க ஃபீல் தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் தொடர்ந்து நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா, அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கும். அடுத்தது இதே கூட்டணி அடுத்த படம் இப்போ ஆரம்பிக்கிறதுல சேர்றோம். ஸோ எல்லாருமே அந்த படத்துல இருப்பீங்க இது சொல்லிடுறோம். அப்புறம் என்னுடைய மகன் இதில் வந்து பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு 8 வயசு. 8 வயசுல அவனை வந்து ஷூட்டிங் வந்து என்னன்னு தெரியாது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் அவனை நடிக்க வச்சோம். எல்லாரும் டவுன் பாங்க ரிஹர்சல் பார்க்கும்போது ஐயோ இவன் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு திணறிட்டாங்க. ஆனா அதுவும் வந்து அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, அந்த அம்மா சுதா அம்மா உள்ள அம்மா கேரக்டர் பண்ணாங்க. அவங்க கூட்டிட்டு போய் ஏதோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் 10 நாள் சாப்பிடாம திடீர்னு சாப்பிட்டு வந்து வெளில வந்து தெம்பானுன்னா அப்படின்னுப்பா, நான் ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசால்ட்டா பண்றான். எல்லாருமே படம் பார்த்துட்டு என்னப்பா ரிஹர்சல் அப்படி பண்ணா அசால்ட்டா பண்ணிட்டானு அப்படின்ற ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி ரகானா மேடமுக்கு வந்து மறுபடியும் சொல்றேன், அவங்களுக்கு பெரிய லைஃப் இந்த படம் மூலியமா அவங்கள அடுத்த எழுதி வச்சிங்க. நீலாம்பரி மாரி அவங்க அடுத்தது ரம்யா கிருஷ்ணா வருவாங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. ஸோ இந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். சிறிய கொஞ்சம் நேரம் வந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. கடைசி 20 நிமிஷம் தான் அவங்க டிராவலு. அந்த கொஞ்சம் 20 நிமிஷமா வந்து ஆடியன்ஸ் ஃபுல்லா அவங்க பக்கம் இழுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு நடிச்சாங்க. மாரிஸ் ராஜாவை பத்தியும் சொல்லணும். அவரு கடுமையான உழைப்பாளி. என்னோட ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சாரு. அதுக்கப்புறமா அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஃபாலோ பண்ணி தான் நடிச்சதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மாரிஸ் ராஜாவுக்கும் நன்றி. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. நான் அவரை பத்தியே சொல்லினா தப்பா நினைச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜெனி சாரை பத்தி சொல்லணும். ஜெனி சார் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆதேஷ் பாலாஜி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது சரி சார், நான் அவர்கிட்ட பேசும்போது சார் எப்படி சார்னா படம் ரிலீஸ் பண்ணிடலாம் சார், எத்தனை தேட்டர் எதிர்பார்க்குறீங்க, இவ்வளோ பட்ஜெட் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட அப்போ சொல்லுவது என்ன சொன்னேன்னா, நான் வந்து தரமான படம் எடுத்திருக்கேன், நான்லாம் காசு கொடுத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஸோ படம் நானே தான் நீங்களாம் வாங்கி ரிலீஸ் பண்ண பண்ணீங்கன்னு அந்த புரிதலோடு இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி இப்போ படம் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, என்னுடைய தயாரிப்பாளர் என்னுடைய கடவுள் அவர் சொல்லியிருக்க ஒரு வார்த்தை என்னன்னா, ஜெனி சார் கிட்ட என்னுடைய 3 படத்தையும் நீ ரிலீஸ் பண்ணுவா அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரே மீட்டிங் தான், அந்த மீட்டிங்லேயும் அவர் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அது ஒரு எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் கொடுக்குற ஆள்லாம் நல்ல ஆட்கள். நான் அதே மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், சார் நான் அந்த பட்ஜெட்டில் படம் பண்ணி தரேன்னா அந்த பட்ஜெட்டில் தான் பண்ணுவேன், அதுக்கு மேலே ஒரு ரூபாய் வாங்க மாட்டேன். ஸோ அதனால தான் எங்களுடைய நட்பு இன்னைக்கு வரையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு வரையும் தொடர்ந்து இனிமேலும் தொடரும். ஏன்னா அவர் ஊருக்கு நான் தான் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்காக நான் டான்ஸ் மாஸ்டர். அதனால தான் என்னுடைய நண்பர்கள் அஜித் கெட்ட போட்டு ராஜு வந்திருக்காரு, விஜய் செந்தில் எங்க இருக்காரு, விஜய் செந்தில் இவரை பார்த்துருப்பீங்க. செந்தில் விஜய் கெட்டப்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. டிஆர் சார் வந்திருக்காரு. டிஆர் சார் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா பொம்மை போட்டிருக்காரு இல்லையா ஸ்ரீபால், அவரும் நிறைய வெரைட்டி ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரை பத்தியும் சொல்லிக்கினே போகலாம், டைம் இல்லை. அப்புறம் எனக்கு கோ டைரக்டரா ஒர்க் பண்ண 2 பேரை பத்தி சொல்ல மாட்டேன். அருண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் கோ டைரக்டர் படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு மனுஷன், அவரை சொல்லலாம். அதுக்கப்புறம் முத்து சார் அவர் ஒருத்தர், அவங்களாம் வர முடியல. மோஸ்ட்லி நான் வரையும் கூப்பிடல, ஃப்ரெஷ்ஷுக்கு ஷோன்றதுனால நான் வரையும் இன்வைட் பண்ணல. ஃப்ரெஷ் ஷோன்றதுனால அதுக்கு பிறகுதான் திரும்பி 2மே விற்கிறன்றது அது சில தவறுகளால் அடுத்த வாட்டி எல்லாருமே மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணுவோம். 26ஆம் படம் தேட்டருக்கு வருது. சாரி எல்லாரையும் சொன்ன கடைசி சம்பத்ராஜன் சாரை பத்தி சொல்லவே இல்லை. சம்பத்ராஜன் சார் வந்து லாஸ்ட் டைம் அதான் சுமதா மேடம் சொன்னாங்க இல்லையா, பாக்கியராஜ் சார் வச்சு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பெரிய லெவலில் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன் பெரிய லெவலில் பெருசு லெவலில் பண்ணும்போது சம்பத்ராஜன் சார் அப்போ சீஃப் கெஸ்டாக இருந்தார். அவருடைய நட்பு கிடைச்சு. ஆனா இந்த படத்துல பண்ண வேண்டியது அவர் வர ஒரு ஷூட்டிங்ல இருந்தனால பண்ண முடியாம போயிடுச்சு. அடுத்த படம் கலைஞர் நகர்ல பண்ண வேண்டியது அந்த டைம்ல என்னால அவரை கூப்பிட முடியாம போயிடுச்சு. சார் மன்னிச்சுங்க. அடுத்தது கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். செய்ய சார் ரெடியா இருக்கும். மிக விரைவில் அடுத்ததும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அடுத்த படம் கலைஞர் நகர் 2 தான் சார். கலைஞர் நகர் 2 தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம். கலைஞர் நகர் ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 23 ஹவர்ஸ்ல எடுத்திருக்கோம். அது இன்னொரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கலைஞர் நகர் 2 வந்து இந்த மாதிரி இதுவாக 40,000 பேர் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேரை வச்சு பண்ணியிருக்கேன் கலைஞர் நகர் 2. அதுவும் மிக விரைவில் தேட்டருக்கு வருது. ஸோ அனைவருக்கும் நன்றி, சிமயமரனுக்கும் நன்றி. ஐயோ சாரி, இந்த படத்துல அருள்மணி சார் இப்போ இல்லை அவரு. ஸோ அவரு இந்த படம் பண்ணும்போது அவரு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அவரை நான் எப்படி மறந்தேன்னு தெரியல. அருள்மணி சார் இன்னைக்கு எங்களை விட்டு பிரிந்தாலும் இந்த படத்து மூலமா எல்லாரும் மனதிலையும் நிற்பார் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விவா ஒரு கடத்தல் கதை, ஒரு கலகலப்பான கடத்தல் கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதுவும் நம்ம சாம்ஸ்
ஃபர்ஸ்ட் ஹாஃபை தூக்கி நிறுத்திட்டார் அவர். சின்ன வயசில் வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுருளிராஜன். அவர் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வந்துடும், அந்தளவுக்கு ஒரு நம்மளுக்கு பிடிச்ச நடிகர். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணிலாட மூர்த்தி சார். நம்ம ரசம் வேறு மாதிரி. அவர் பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ் தான். ஆமாம், ஃபேஸில் ஒரு ஒரு அசால்ட்டாக ஒரு தெனாவிட்டாக டப்புனு டாய்லெட் அடிச்சுட்டு போயிருப்பார். அந்த பயணம் ஒரு படம் பார்த்தேன். ஆமாம், அதில் ஒரு நடிகராக வந்திருப்பார். அந்த நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டியிருப்பார். அதுலேருந்து அவங்க ரசிகர் ஆகிட்டேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்களெல்லாம் வாங்க ரசித்தேன். அதில் ஒரு டைலாக் மாரி சார் சொல்லுவார். அவர் சொல்லுவார் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போயிட்டு வரேன்ட்டு. ஒரு ஒன்றுக்கு போனால் பார்த்தா முன்னுக்கு போகணும் பாரு. சின்ன சின்ன நகாசுக்கெல்லாம் ஏன்னா என்ன ஆச்சரியம்னா 23 நேரம் 23 செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. நீங்கள் சொன்னதுனால அதில் பார்க்க அதுவும் ஆச்சரியமாக இருக்குது. எப்போ இவ்வளோ சீன், எப்படி இவ்வளோ பில்டப்ஸு, இவ்வளோ சீன்ஸு, அதுவும் கடத்தல் கதை, ஒரு காமெடி கதை, ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னா கூட நம்பலாம். இது ஒரு திருவிழா காட்டுறாங்க. அங்கே ஒரு அம்மா வாதம் வந்து படுத்து கிடக்கு ஒரு பக்கம் சேசிங்க, ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு, அது ஏற்பட்ட ட்விஸ்ட்டு வேறு. அதாவது இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படங்கிறது சரி நம்ப முடியல. அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ். ஆமாம், இன்னும் தயாரிப்பாளருக்கு இப்போல்லாம் 2 லாபம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவை குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் ப்ரொடியூசருக்கு முதல் லாபம். இயக்குனருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கு நஷ்டம். எந்த இயக்குனர் பிளான் பண்ணி படம் எடுக்கிறானோ அவன் தான் முதல்ல ப்ரொடியூசருக்கு உண்டான இயக்குனர். நம்ம சுகன் வந்து முதல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குனராக அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த மாதிரி இயக்குனராக மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்போலாம் தேவையில்லாத செலவை குறைச்சாலே ப்ரொடியூசருக்கு பாதி நிம்மதி. இன்னைக்கு பிளானிங் இல்லாமல் வெட்டி செலவுகள். ஒரு டைலாக்கு 4 ஆங்கிள் 4 கேமரா எடுக்கிறாங்க. அது எந்த ஆங்கிள் அது க்ளோஸ்அப்னா க்ளோஸ்அப், அதை டிசைட் பண்ணுறது தான் கரெக்டான டைரக்டர். க்ளோஸ்அப் ஒரு டைலாக் போய் ட்ராவலி க்ரைனு பேக்கில் ஃப்ரெண்டில் வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்கு பெரிய தலைவலி வந்துடும். இப்போ உண்மையிலே இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தெரியுமா? ஒன்று ப்ரொடியூசர், அடுத்து எடிட்டர். ஒரு டைலாக்கை 10 ஆங்கிள் எடுத்து அவன் எதைத்தான் அந்த எடிட்டர் செலக்ட் பண்ணுவாப்புல. இன்னைக்கு உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் அவங்களுக்கு அதிகம் கொடுக்கணும் சார். எடிட்டர் தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போல்லாம் அப்படில்ல, சி நம்பர் 12 சாப்பிட்டு 1 4 5 8 மாற்றி போய் கொடுப்போம். அதை கொண்டு போட்டால் போதும். அதை ஆர்டர் பண்ணாலும் சீன் வந்துடும் எடிட்டருக்கு. இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அள்ளி கொட்டணும், அவன் பொறுக்கணும் போவோம். பொறுக்க அப்புறம் நான் அது இங்கே வைக்கலாம், இது இங்கே வைக்கலாம், இதை வச்சுட்டுனா அப்போ டேரக்டர் சண்டைகள் இதெல்லாம் இருக்குது. அது என்னென்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாளில் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக அடிச்சுக்காரு. முதல்ல அவருக்கு சுகனுக்குனுடைய வாழ்த்துக்கள். அதில் நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோட போல. கடைசி அந்த அம்மா ரகனா பின்னிட்டாங்க. அப்படியே குடும்ப குத்து விளக்கு வந்தாங்க, அப்புறம் குத்திட்டாங்க. குத்து விளக்க வந்து குத்துற விளக்காயிட்டாங்க, குத்துற விளக்காயிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லது. அதான் கிளைமாக்ஸ் ட்விஸ்ட். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அவங்க பேசும்போது ஒரு நல்லா ஒரு செஞ்சுனாங்க. நான் வந்து இஸ்லாமிய பெண் இருந்தாலும் சிவனை கும்பிடுவேன். நாங்கள் இது சிறப்பு இல்லை, இன்னும் மிகப்படி சிறப்பு சொன்னாங்க. நான் சாமி கும்பிட்டதை விட கேமராவை கும்பிட்டதுன்னு அதிகம். நாங்கள் நமக்கு எந்த மதமாக இருக்கலாம், எந்த சாமியும் கும்பிடலாம், ஆனால் செய்யும் தொழில் தான் தெய்வம்.
அதனால் நீங்கள் அந்த தொழிலை தீர்மானிக்கிறீங்களே இன்னும் பெருசாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் நடிச்சிருக்கீங்க உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிட்டு டக்குன்னு அந்த டெரர் ஃபேஸ் மாறிச்சு பாருங்க. நாங்களும் மிரண்டோம், என்னடா இவ்வளோ ஒரு டெரரான்ட்டு. நான் உண்மையிலேயே அந்த புருஷன்காரன் என் பொண்டாட்டி அப்படிங்க ஒன்று நம்புது அப்படிங்கும்போது வேற மாதிரி ஓகே அப்படி இந்த காலத்து இப்போ பொண்டாட்டி இருக்குமான்னு நினச்சிக்கிட்டேன். அப்படி நினச்சிடாதீங்க, நாங்களாம் இப்படித்தான் இருப்போம்ட்டு. அந்த அந்த உங்கள் கேரக்டர் சரி, டேரக்டர் அந்த ட்விஸ்ட்டு சூப்பர், அதை சொல்லி பண்ணோம். இப்போல்லாம் எல்லாம் கதை தெரியும், முன்னெல்லாம் இல்லை, இப்போல்லாம் ஒரு ஷோ தாங்க. அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சு தான் ஆடியன்ஸ் படம் பார்க்குறோம். நம்ம புதுசாக ட்விஸ்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இந்த சீன் தெரிஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம அப்படி நினச்சோம்னா அந்த டேரக்டரில் முட்டாள். எவ்வளோ ஒரு படம் பெரிய 200 கோடிக்கு எடுக்க படமும் ஒரு ஷோ தான். அதுக்கப்புறம் அவனுக்கு கதை தெரிஞ்சு தான் பார்ப்பான். கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கதை படம். இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ரெகானா மட்டும்ல ஒரு மாறி அதெல்லாம் அங்கங்கே 2 பேரும் கவுண்டிங் சிவில் காம்பினேஷன் மாதிரி போச்சு. காம்பினேஷன் ஏதாச்சும் சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி போச்சு. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதிஷ் பாலா. ஆமாம், அவர் வந்து நிறைய நான் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போராடிட்டே இருக்க வாழ்க்கை உண்டு இருக்குதுல்ல, அது சினிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும். அது என்னைக்காவது பெருசாக கொஞ்சம் நிறுத்திடும். சின்ன சின்னதாக போராட்டி இருந்தாரு. இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம். ஆதிஷ் பாலாவுக்கு இந்த கிதா வந்து அவருக்கு வந்து அப்பா பாரு பார்த்தாலும் ஆமாம், அம்மா அப்பா பாசம் உள்ளவர். ஆமாம், அப்பா ஆசைலாம் என்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு வைப்பார். கிதாவும் உனக்கு அப்பா தான். அதனால் இந்த கிதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க. இந்த கிதாவை வந்து உங்களுக்கு ஆசிரியம் பண்ணி பெரிய நடிகராக ஆகிவிட்டோம். நடிகர்களுக்கு என்னென்னா, இப்போது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க, எடிட்டர் அசிஸ்டண்டாக இருப்பாங்க, கேமரா ஒர்க் பண்ணுவாங்க, செட்டாக இருப்பாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னீஷியனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த டெக்னீஷியன் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போராட முடியலை, சமாளிக்க முடியல அப்படின்னா வேறு வேலைக்கு போயிடலாம், எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் இருந்தது. அது பெரிய ஒரு சாதனை. சில நேரத்தில் இப்போ முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவங்க வேறு எந்த வேலைக்கும் வந்து வேலைக்கும் போக முடியாது. நம்மளால நடிகர் சுகமாக இருக்காங்க. வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அந்த இதுவும் கொஞ்சம் சில நேரத்தில் சாபம் மாறிடும். வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும். ஏன்னா இதை விட்டா அப்புறம் வேறு வழி இல்லை, இதில் தான் கிடக்கணும், இதில் தான் நடிச்சாகணும், இதில் தான் போராடி ஆகணும். அதில் சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க. என் படத்தில் முகம் தெரிஞ்ச நடிகர்களே இருக்கக்கூடாது, தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோவுக்கு மட்டும் பெரிய ஆளாக இருப்பாங்க, அது மட்டும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம். மற்ற அப்பா கேரக்டர், அன்னி கேரக்டர், இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தை நடிக்காத ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க. அது என்னென்னு தெரியல எனக்கு. அவங்க எத்தனை இப்போ ராதாரவி சார் இருக்கட்டும், வடிவரிசமாவாக இருக்கட்டும், எத்தனை நடிக்கலாம். அவங்க மாதிரிலாம் மீறி யாரும் நீ நடிக்க முடியாது. ஆனால் இல்லை, அவங்களாம் பழைய முகம். அப்போ நீங்கள் ஹீரோ புதுசாக போட்டுங்கிறேன். ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட் உள்ள பழைய நடிகர் தேவைப்படுது. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் விட்டுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த நடிகர்களுக்கெல்லாம் வேறு வேலை போக முடியாதுங்க, இதுக்குள்ளே வாழ்ந்து ஆகணும். இவர்கிட்ட எங்கே போவாங்க? அப்போ ஒரு வர இயக்குநர்கள் நீங்களாம் அவங்க வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க கல்வி என்ன வருது? எத்தனை புதுசாக வந்துட்டு எவ்வளோ இறக்குங்க இங்கே? நான் சரி சினிமா நடிக்கும்போது இந்த ரஜினி சார் வச்சுங்க, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், அவர் மனுஷன்தான். அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படலாம். பாருங்க, ஒரு அம்பானி கல்யாணத்துக்கு போனார். ஆடும்போது ஒரு அவ்வளோ சராசரி மனுஷன் தான். அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் பண்ணி போட்டார். தேசக்குற்றமாக போச்சு. ரஜினி எப்படி ஆடலாம்? ரஜினி இப்போ இங்கே ஆடலாம், நீ போய் ஆடு.
நான் சொல்கிறேன், ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் வந்து என்ன உங்களுக்கு நடிமை அவர் எப்போதும் அவரு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும் அவர். சில இடங்கள்ல அவர்களும் மனிதர்களாக சராசரி மனிதராக வாழ விடுங்க. இதெல்லாம் போய் ஒரு பெருசா ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இங்கே கூலி குருவார் ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம், ஆடிட்டோம். இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி. ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்கு நாட்டில், அதை பற்றி பேச மாட்டாங்க. நடிகர் வந்து அங்கே ஆடிட்டாரு, இங்கே இங்கே சுட்டு கொலை போடுவாங்க, வெட்டி கொலை போடுவாங்க, கலாச்சாரம் குடிச்சாவாங்க. இதெல்லாம் பிரச்சனை நாட்டு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அதான் பிரச்சனை இல்லை. ஒரு நடிகை உங்கள் கல்யாண வீட்டில் சின்ன மூணு போட்டால் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. அதுனா ஆதேஷ் பழுதா நம்ம மகேந்திரன் இவரில் என்ன பெரிய நடிகர் ஆயிட்டாரா? பெரிய நடிகருக்கு இன்னும் போராடிக்கு இருக்காரு. எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு. டான்ஸ் ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார், சென்டிமெண்ட்ஸ்ன்னு பிச்சு உதறுவார். ஏன் இன்னும் எத்தனை வருஷம் போவார் அவர்? ஆனால் உருவாக்கி அதுக்கான இடத்த பிடிப்பாங்க அவங்க. ஆகஸ்ட் பழமும் இதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த அவர் பிடிப்பாரு. ஆனால் என்ன உங்களுக்கு போராட்டத்துக்கு இருக்கவே உங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கும் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும். நிறைய அது போய் எங்கேயோ போய் இந்த யூடியூப்ல என்னென்னமோ பண்ணுறாங்க, பேசுறதெல்லாம் கட்டாயத்தையும் பேசுவாங்க. அவங்களுக்கு தேடி போகுது, சினிமா அவங்களுக்கு தேடி போகுது. இங்கே எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. நாங்கள் வேற தேடுறோம். இயக்குநர்கள் அசிங்கமா ஆபாசமா பேசுறவங்களையும் அது மூலியமா வியூவர்ஸ் ஏற்றுறவங்களையும் அம்மா தேடிக்கிருக்கோம். அவங்க ஏற்கனவே வியூவர்ஸ் இருக்கு, அப்போ போடிட்டு இருக்கு. நம்ம கேபிள் சங்கர் சார் எவ்வளோ சொன்னார். என்ன சொல்கிறேன், வர ப்ரொடியூசர்கள் வந்து ஒரு டேரக்டர் நம்பிடுறாங்க, இந்த கதை நல்லா இருக்கு படம் பண்ணிடுவோம் ஒன்று வந்துடுறாங்க. தயவுசெய்து வர ப்ரொடியூசர்கள் இயக்குனர் மட்டும் நம்பாதீங்க. கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன, தேட்டர்னா என்ன, கன்வென்ஷன் என்ன, யாருக்கு என்ன சம்பளம், யூனிட்டுக்கு என்ன சம்பளம் எல்லாம் தெரியணும். பிஸ்னஸ் என்ன ஆகும், இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா, என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டா தான் அவங்க பிடிச்சிருந்து ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். வர சின்ன பிடிச்சலாம் அந்த கேபிள்ஸ் அங்கே வர ஐயாட போய் ஒரு அட்வைஸ் கேட்கலாம். ஏதாவது பிடிச்சிருக்க எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க, நிறைய ஒரு அனுபவங்களும் பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க, கதை பிடிச்சா படம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சினிமானா என்ன, இந்த படம் டேரக்டர் இவ்வளோ படிச்சுட்டு சொல்லிட்டாரு, இது சரியா வருமா, இதுக்கான ஒரு ஆலோசனை சார். நீங்கள் ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்துக்கிட்டு கடைசியாக பிஸ்னஸ் பண்ண முடியல, எந்த ஏரியா விற்கலை. படம் வந்து போட்ட காசு வர்றதை விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் படம் 2 கோடி படம் பண்ணிடுறாங்க, 1 பைசா தூக்கி வர மாட்டேங்குது. அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 40 லட்சம். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதானே சார் கேப்டன் சார்? படம் பண்ணிட்டோம், அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் மட்டுமே அது வச்சுருந்தா அசிங்கமா போயிருங்கிறதுக்காக கௌரவத்துக்காக திருப்பி 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி அவங்களே எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் போகணும்னா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும். நம்ம சிவராஜ் சார் அவர் 3 மணிக்கான நேரம் என்ன கற்றுட்டு போகிறவர். அவருக்கு ஆலோசனை தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 இடம் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயத்தையும் கற்றுருப்பீங்க. நம்ம சுகன் சார், நீங்கள் வந்து பிளான் பண்ணி 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் படம் பண்ணியிருக்கீங்க. அது உண்மை அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க. திரும்ப அடுத்த முயற்சிகள் இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். ஒரு சாதனை போதும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் கூட படம் பண்ணுங்க. தேவையில்லாமல் ஒரு 100 நாள் 150 நாள் பண்ணாமல் உங்கள் கதைக்கு என்னமோ அது நாட்களை குறைச்சிக்குங்க. ஏன்னா இதுவே இதை சாதனை வந்து ஒரு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனால் இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும், இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து இங்கே பிளான் பண்ணி ப்ரொடியூசருக்கு வீண் செலவு இல்லாமல் படத்தை பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா நடித்த எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர்கள் தான். அதனால் நம்ம வெற்றி அடைஞ்சா சாங்ஸ் இன்னும் பெரிய ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் வாங்குற மாதிரி. ஆமாம்,
ஆமாம், நான் கூப்பிட்டா ஒரு நாளைக்கு 5 வருஷம் வைக்கணுங்க, மற்ற டேரக்டர்லாம் 10 வருஷம் வைக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாரும் சம்பத்ராம் எல்லாருமே சினிமாவை கட்டி பிடிச்சி உருளாருங்க. அதான் வேற ஒன்றும் சொல்ல என்னால். சினிமாவை கட்டி பிடிச்சி விட மாட்டாங்க அவங்களாம். அவர் ஆமாம், இங்கே தான். ஆமாம், நான் சொல்ல உண்மைதானே, எங்கேயும் போவோம் நடிகர்கள். உண்மை. அதாவது நடிகர்களில் தயவுசெய்து சினிமா இளம் இயக்குநர்கள் வந்து சினிமாவை நம்பியிருக்க நடிகர்களை கைவிடாதீங்க. நன்றி, வணக்கம்.